பாஜகவின் புதிய தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் நிதின் நபீன். டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பு செயல் தலைவராக அவர் நியமிக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்காக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனுக்கள் விநியோகம் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பதவிக்கு போட்டியிடுவதற்காக நிதின் நபீன் மட்டுமே வேட்பாளராக இருந்தார். அவருக்கு ஆதரவாக 37 தலைவர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அவரே போட்டியின்றி தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன்படியே தற்போது அவர் தேசிய தலைவராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் பதவியேற்றிருக்கிறார். அவருடைய அரசியல் அனுபவம், அவர்கள் முன் இருக்கக்கூடிய சவால்கள். பாஜகவினுடைய தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நிதின் நபீன் பொறுத்த வரைக்குமே அவர் இளம் வயதில் தேசிய தலைவராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். பல அனுபவங்கள் அவருக்கு இருப்பதாக பாஜகவினர் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய 11வது தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டா கடந்த 2020 ஜனவரி 20ஆம் தேதி முடிந்து அவர் சில காரணங்களால் அவருக்கு பதவி நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் பீகார் மாநில அமைச்சராக இருந்த நிதின் நபீன் கட்சியின் செயல் தலைவராக கடந்த மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனிடையே கடந்த சில மாதங்களாக பாஜகவினுடைய அந்த உட்கட்சி தேர்தல் என்பது நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக 12வது தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பதெல்லாம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் பாஜகவினுடைய தேசிய தலைவராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் அந்த புதிய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாஜகவை போலவே நிதினுக்கும் 45 வயது ஆகிறது. கட்சியின் தேசிய தலைவர் பதவியை இளம் வயதில் எட்டி பிடித்த முதல் தலைவர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது. அவருக்கு பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பூங்கொத்து கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜே.பி. நட்டா, முன்னாள் தலைவராக இருந்த ஜே.பி. நட்டா உட்பட அனைவருமே அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நிதின் நபீனை பொறுத்த வரைக்கும் பீகாரை சேர்ந்த அவர் தனது 26வது வயதிலேயே சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த ஆண்டு நடந்த பேரவை தேர்தலில் 5வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மாநில சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 16ஆம் தேதி வரை பொறுப்பு வகித்தார். இதை தவிர நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை, சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பாஜகவினுடைய பொறுப்பாளராக பணியாற்றியுள்ளார். பாஜகவின் செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாமில் நடைபெறவுள்ள அந்த பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரவணன், நீங்கள் கேட்ட மாதிரி அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். குறிப்பாக அவர் பொறுப்பேற்ற பிறகுக்கான அந்த 5 மாநில தேர்தல்கள் என்பது பாஜகவிற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், இதில் மேற்கு வங்கம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கம் இந்த முறை பாஜக ஆட்சி பிடித்துவிட வேண்டும் என்று பல்வேறு வியூகங்களை அவர்கள் தொகுத்து வருகிறார்கள். அதே போல அசாமிலும் தங்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். ஏற்கனவே புதுச்சேரியில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த புதுச்சேரியும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள். செயல் தலைவராக அவர் பொறுப்பேற்ற பிறகு தென்னக பகுதிகளுக்கு வந்த முதல் மாநிலமாக புதுச்சேரி பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் முதல் கூட்டத்தை போட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் கோயம்புத்தூர் வந்திருந்தார். கோயம்புத்தூர் நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருந்தார். ஆக மொத்தத்தில் நிதின் நபீன் முன்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுவது இந்த 5 மாநில தேர்தல்கள் மட்டுமே. இந்த 5 மாநில தேர்தல்கள் வெற்றியே அவருடைய அவர் பொறுப்பின் அந்த கடமையை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே நேரத்தில் நிதின் நபீனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களுக்கு அவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன்.